அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகத்தின் பல சயின்டிஸ்ட்களுடைய பேர் நமக்கு தெரியும். ஆனா உலகத்தின் முதல் உண்மையான விஞ்ஞானி, ஃபர்ஸ்ட் ட்ரூ சயின்டிஸ்ட் யாருன்னு உங்களுக்கு தெரியும்? இன்னைக்கு நானும் நீங்களும் போன்ல செல்ஃபி எடுக்கிறதுக்கு காரணமானவர், நவீன அறிவியலோட போக்கைய மாத்தின ஒரு மாபெரும் ஜீனியஸ். ஆனா கால ஓட்டத்துல நாம மறந்தே போன ஒரு இஸ்லாமிய மாமனிதர். இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட போய் ஃபர்ஸ்ட் ட்ரூ சயின்டிஸ்ட், முதல் உண்மையான விஞ்ஞானி யார் அப்படின்னு கேட்டோம்னா அவங்க கலீலியோவையோ அல்லது ஐசக் நியூட்டனுடைய பெயரையோ சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒரே பெயர் ஹசன் இப்னு அல்-ஹைத்தம். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஆப்டிக்ஸ், நவீன ஒளியியலின் தந்தை மற்றும் கேமரா உருவாவதற்கான அஸ்திவாரமான இப்னு அல்-ஹைத்தம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, 4 பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. இவரை பத்தி ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா இல்லையா என்பதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கிபி 905ஆம் ஆண்டு ஈராக் நாட்டில் உள்ள பஸ்ரா என்ற இடத்துல தான் பிறக்கிறாரு இன்றைய வீடியோடைய கதாநாயகன் இப்னு அல்-ஹைத்தம். சின்ன வயசுல இருந்தே இவருக்கு கணிதம், வானியல், இயற்பியல்னு எல்லா துறைகள்லையும் அபாரமான ஆர்வம் இருந்துச்சு. இவருடைய அறிவை பற்றி கேள்விப்பட்டு எகிப்து நாட்டை ஆண்ட கலீஃபா இவரை எகிப்துக்கு கூப்பிட்டாரு. அங்க இருக்கக்கூடிய புகழ்பெற்ற நைல் நதியில ஒவ்வொரு வருஷமும் வர்ற வெள்ளத்தை கட்டுப்படுத்துறதுக்காக டேம் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. இப்னு அல்-ஹைத்தமும் முடியும்னு ஒத்துக்கொள்றாரு. ஆனா பிறகு நைல் நதியை போய் ஆய்வு செய்கின்ற நேரத்துல தான் அவர் ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்றாரு. அங்கே டேம் கட்டினா பக்கத்துல உள்ள சின்ன கிராமங்கள் அதனால மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாக்கப்படும், மக்களுடைய வாழ்வாதாரமே அழியும் என்பதை உணர்ந்து கொள்றாரு. இதை அப்படியே கலீஃபாட்ட சொல்லி டேம் கட்ட முடியாதுன்னு சொன்னா கலீஃபாக்கு பயங்கரமா கோபம் வரும். இவருக்கு மரண தண்டனையை கொடுத்துருவாரு அப்படின்னு இவர் பயப்படுறாரு. மரண தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக தனக்கு மனநிலை சரியில்லைன்னு நடிக்க ஆரம்பிக்கிறார். பயங்கரமா கோபம் அடைஞ்ச கலீஃபா மனநிலை சரியில்லைன்னு சொன்னா நீ ரோட்ல தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி இவரை கொல்லாம ஒரு இருட்டு அறைக்குள்ள 10 வருஷமா சிறையில் அடைக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு 10 வருஷம் ஒரு இருட்டு அறைக்குள்ளேயே நம்ம கிடந்தோம்னு சொன்னா சாதாரண மனிதர்கள் நமக்கு என்ன நடக்கும்? உண்மையிலே பைத்தியம் பிடிச்சிரும் இல்லையா? வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் உட்கார்ந்திருப்போம். ஆனா இப்னு அல்-ஹைத்தம் அப்படி நினைக்கல. அவர் குர்ஆனை கற்று ஒரு இஸ்லாமிய மனிதராக வாழ்ந்து கொண்டிருந்ததுனால அவர் அடைந்திருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் இருந்த அந்த சிச்சுவேஷனுடன் கம்பேர் பண்றாரு. இப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் இருக்கிற நேரத்துல யா ஸாஹிபை சிஜ்னி, என்னுடைய சிறை தோழர்களே, அர்பாபு முத்தஃபர்ரிகூன ஹைர், ஏராளமான கடவுள்கள் இருப்பது சிறந்ததா, அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார், அல்லது அடக்கி ஆளக்கூடிய ஒரு அல்லாஹ் இருப்பது சிறந்ததா இப்படின்னு சொல்லி இந்த சிறையை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஒரு தாவா கூடமாக மாத்தினாரோ அதே போல இவர் இருக்கக்கூடிய அந்த சிறையை தன்னுடைய லெபோரட்டரியா மாத்துறாரு. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் மாதிரி தம் வசம் இருக்கக்கூடிய பொருட்களையும் தன்னுடைய நேரத்தையும் மிகப்பெரிய கண்டுபிடிப்புக்கான ஆயுதமா மாத்துறாரு. அப்போதைய உலகத்தில் இருந்த கிரேக்க தத்துவர்களான அரிஸ்டோட்டல் மற்றும் டொலமி நம்முடைய பார்வை தொடர்பாக எப்படி நம்பிக்கொண்டிருந்தாங்கன்னு சொன்னா, நம்முடைய கண்ணில் இந்த ஒரு ஒளிக்கதிர் வெளியாகி அது பொருட்கள் மீது படுறதுனாலதான் நம்ம அந்த பொருளையே பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி தப்பா நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் பல நூற்றாண்டுகளாக இதை தான் உலகமே நம்பிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அவருடைய இந்த இருட்டு அறையில் கதவுல இருக்கக்கூடிய சின்ன ஓட்டை மூலமா வெளியில இருந்து சூரிய ஒளி உள்ளே வர்றதை பாக்குறாரு. அந்த ஒளியின் மூலமா வெளியில இருந்து மரத்தோட தலைக்கீழான பிம்பம், அப்சைட் டவுன் இமேஜ் அவரோட அறையில செவத்துல விழுது. அவ்வளவுதான், உலக வரலாற்றையே மாத்தின அந்த புகழ்பெற்ற கண்டுபிடிப்பு அங்கதான் பிறக்குது. கண்களிலிருந்து ஒளி வெளியாகி நாம ஒரு பொருளை பார்க்கல, மாறாக வெளிச்சம் பொருட்கள் மீது பட்டு அது எதிரொலித்து நம் கண்களுக்குள்ள வர்றதுனாலதான் நாம பார்க்கிறோம் என்ற பிரபஞ்ச உண்மையை உலகத்தின் முதல் முறையா சோதனைகள் மூலம் நிரூபித்தார். அந்த இருட்டு அறையை வச்சு அவர் செய்த சோதனையின் பேர் தான் அல்-பைத் அல்-முத்லிம், அதாவது லத்தீன் மொழியில் கேமரா ஆப்ஸ்க்யூரான்னு சொல்லுவாங்க. இதுதான் இன்னைக்கு நீங்களும் நானும் பயன்படுத்துற கேமராக்கள் உருவாவதற்கான மிக முக்கியமான ஆரம்ப புள்ளி. அதோடு மட்டும் நிறுத்திவிடாம அறிவியல் உலகிற்கு மிகப்பெரிய கொடையான சயின்டிபிக் மெத்தடை உருவாக்குறாரு. அதாவது எந்த ஒரு தியரியும் வாயால மட்டும் சொன்னா போதாது, அதை சோதனைகள் மூலமா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமா நிரூபிச்சா மட்டும்தான் அது அறிவியல்னு இந்த உலகத்துக்கு சொன்ன முதல் மனிதர் இவர் தான். அதனாலதான் சயின்ஸ் உலகம் இவரை ஃபர்ஸ்ட் ட்ரூ சயின்டிஸ்ட் சொல்லி கொண்டாடுறாங்க. தன் வாழ்நாளில் 10 வருட சிறைவாசத்தை உலகிற்கே ஒளியை கொடுக்கும் ஒரு அறிவியல் புரட்சியா மாத்தின ஒரு ஜீனியஸ் இப்னு அல்-ஹைத்தம். வெறும் கற்பனை கதை இல்லைங்க, நிஜம். இவரை கௌரவப்படுத்துற விதமா நிலவுல இருக்கக்கூடிய ஒரு விண்கல் பள்ளத்தாக்குக்கு, ஒரு கிரேட்டருக்கு நாசா இவருடைய நினைவாக அல்-ஹசன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. ஆனால் மிகப்பெரிய கவலை என்னன்னா, உலகத்தின் அறிவியல் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றிய ஒரு மனிதர், ஆனால் இவருடைய பேர் எத்தனை பேருக்கு தெரியும் என்பதே தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்களும் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல இன்னும் இந்த உலகத்தை மாற்றிய பல இன்ஸ்பிரேஷனல் கேரக்டர்ஸ்களுடன் இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்ற நான் ஜாவித் பூசோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.